மர நிழலிலிருந்து கொடுத்தார் பாருங்க. ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின்கருணைம்பார். அதான் குருநாதர் உபதேசம் பண்ணி இதுக்கு அன்பு விளைவதற்காக தன்னுடைய திருவடியை நல்குகிறார். திருவடியை பரவப்படும் அடின்னு அர்த்தம். பரவும் அடினா பரவப்படக்கூடிய அடியை யாரு? தேவர்கள் எல்லாம் எப்ப பார்ப்போம்னு வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய திருவடியை அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம எனக்கு கொண்டாந்து என் தலையில வச்சான். பரவும் அடி நல்கி சுத்த உரையால் துரிசர சோதித்து, சோதித்தல் அப்படின்னா துடைத்தல் அப்படின்னு அர்த்தம். சுத்த உரை சுத்தமாயா காரியம் பரநாத வடிவமாக இருக்கக்கூடிய பஞ்சாக்கர மந்திரம் தான் சுத்த உரை. மந்திர உபதேசம்னு அர்த்தம். குருநாதர் நமக்கு உபதேசிக்கிறார் பாருங்க, அந்த மந்திரம் அதுதான் சுத்த உரை. நாம நினைக்கிற மாதிரி வெறும் எழுத்தோ அல்லது சத்தமோ அல்லது ஒளியோ அப்படின்னு நினைக்க கூடாது. அது என்னதுங்க? சுத்த உரை. சாதாரண எழுத்துக்களை போல மாயாகாரியம் இல்லாது தத்துவங்கள் இருக்கக்கூடிய நாதம்னு சொல்றமே, அது போல ஒளி கிடையாது. இது சுத்த உரை. இது சிவமே ஆனது. இந்த உரை என்பது சிவமே ஆவது. அப்ப அந்த உரையால் துரிசு அற என்னுடைய குற்றத்தை எல்லாம் துடைத்து அன்பை விளைவித்து திருவடியை தலைமேல் சூட்டி மந்திர உபதேசம் செய்து என்னுடைய குற்றங்களை எல்லாம் துடைத்தான். யாரு? சிவகுரு. சிவமே ஆகிய குருநாதர் என்னை அன்பு செலுத்த வைத்தார், திருவடியை நல்கினார், அதுக்கப்புறம் மந்திர உபதேசம் செய்தார். இதெல்லாம் எதுக்கு? என்னுடைய குற்றங்களை எல்லாம் துடைப்பதற்கு. இப்ப குற்றத்தை துடைச்சிட்டார். இதை செஞ்ச பிறகு சத்தும் காட்டலால் அசத்தும் காட்டலால் சதசத்தும் காட்டலால் மூணு சொன்னார். இப்போ ஆணவ மலமும் கண்மமலம் மாயாமலம் இது மூணும் குற்றம். இந்த குற்றத்தை துடைச்சார். அப்ப அஞ்ஞானம் போய் இப்ப ஞானம் விளையக்கூடியது உயிருக்கு. அந்த நிலையில் சத்தும் காட்டினார், அசத்தும் காட்டினார், சதசத்தும் காட்டினார். இப்ப ஆன்மாவுக்கு மலத்தின் இயல்பும்